பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு? நன்மையானவைகளை கொடுக்கிற ஆண்டவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் நன்மைகளின் தேவன். பாடல்கள் சொல்லுது, நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகன் என்று. நம்ம ஆண்டவர் யாரு? நன்மைகளை செய்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை இதுவரைக்கும் அநேகருக்கு நன்மைகளை செய்திருக்கலாம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நன்மைகளுக்காய் சில காரியங்களை, எனக்கு இந்த காரியங்களை தேவன் எனக்கு நன்மை செய்யணும்னு நீங்கள் இதுவரை எதிர்பார்த்துருந்துருக்கலாம். நம்ம ஆண்டவர் நன்மையானதை கொடுக்கிற கர்த்தர், நன்மையானதை கொடுக்கிற கர்த்தர், நன்மை உண்டாக நம்மளை நினைத்தருகிற கர்த்தர். நெகேமியா அதனால தான் அப்படி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே தேவனே, எனக்கு நன்மை உண்டாகும் என்று நினைத்தருளுங்க ஆண்டவரே, நன்மை உண்டாக நினைத்தருளுங்க ஆண்டவரே. மறந்துடாதீங்க, இந்த காரியங்களை கட்டி முடிக்கும்படி, இந்த காரியங்களை செய்து முடிக்கும்படி, இந்த காரியங்களை தொடங்கும்படி, அது முடிய வரைக்கும் ஆண்டவரே அந்த நன்மையின் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, ஆலோசனைகளை கொடுங்க, எங்களை வழி நடத்துங்கன்ட்டு நெகேமியா ஜெபம் பண்ணார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்ம ஆண்டவர் யார்? நன்மையானதை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ வித நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அநேக காரியங்களை நாங்கள் துவக்கும் போதும் தடைகளாக இருக்குது, அநேக காரியங்களும் எத்தனையோ தடைகள் இருக்குது என் வாழ்க்கையில், எத்தனை ஏமாற்றங்கள் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த காரியங்களெல்லாம் மீறி என் வாழ்க்கையில் எப்படி ஒரு நன்மை நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, உங்களுடைய ஆசீர்வாத நன்மைக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சர்வ வல்ல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தையும் தருவார். சர்வ வல்ல தெய்வன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெய்வன் நன்மையான காரியங்களை செய்தார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார், நன்மையானவைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த நன்மை என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஈவு. கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி, கர்த்தர் கொடுக்கிற கொடை, கர்த்தர் கொடுக்கிற பரிசுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்யப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிற தம்முடைய ஜனங்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அனுதினமும் அவரோடு கூட நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவே செய்யப்படுகிறதுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. விசேஷித்த ஆசீர்வாதம், உன்னதமான கொடைன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசேஷித்த ஆசீர்வாதம். அந்த ஈவுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? விசேஷித்த நன்மை, கொடை, உன்னதமான கொடை, விசேஷித்த ஆசீர்வாதம், உன்னத கொடைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வெகுமதியாம், அது வெகுமதி, பரிசு, கொடைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மையானது. இப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. யோசேப்பு என்று ஒரு மனுஷன் இருந்தான். வேதத்தில் ஆதியாகம புத்தகம், யாக்கோபின் குமாரர்களில் அவரும் ஒருவர். ராகேலுக்கு பிறந்த 2 குமாரர்களில் மூத்தவன் யோசேப்பு. யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அந்த தீமையை என்ன பண்ணாரா? நன்மையாய் மாற்றி கொடுத்தார். நம்ம ஆண்டவர் தீமையை கூட நன்மையாக மாற்றி கொடுக்குறார். யோசேப்பின் வாழ்வில் சகலத்தின் நன்மையாக மாற்றினது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்வில் நடக்கிற எல்லா தீமையான நிகழ்வுகளும், தீமையான காரியங்களுக்கு கூட நம்ம கடந்து போகலாம். அதை நன்மையாய் மாற்றும் வல்லமை கர்த்தருக்கே உண்டு. அதை நன்மையாக மாற்றும் வல்லமை கர்த்தருக்கே உண்டுது. யோசேப்போட வாழ்க்கையில் நடந்த தீமைகள் அதை நன்மையாக மாற்றுகிற வல்லமை கர்த்தரிடத்துலேருந்து வந்தது போல் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான காரியங்கள், தடைகள், தாமதங்கள், இது எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்கு நன்மையானவர்களே கொடுப்பார். நம்ம முழுமையாய் அவரை நம்பி, முழுமையாய் விசுவாசித்து அவரே நம்பி இருப்போமானால், அந்த ஆசீர்வாதங்களை பெற நம்ம காத்திருப்போமானால், நிச்சயம் அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நான் பெற்றுக்கொள்வது நிச்சயமே. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காக ஒரு அன்பு சகோதரர் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்தார். அவர் காத்துட்ருக்கும்போது அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. பிரயாணம் பண்ணி அவர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அப்போது ட்ரெயின் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி காத்து கொண்டிருந்தாராம். காத்து கொண்டிருக்கும்போது அந்த நாள் நெருங்கினது. அந்த நாள் வர 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த நாள் நெருங்க ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் காத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிற
இன்னைக்கு இன்டர்வியூவுக்கு நான் போய் ஆகணும், அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்குது என்று மகிழ்ச்சியோடு இந்த நாட்கள் கிட்ட நெருங்க நெருங்க அவரால் படுத்த படுக்கை விட்டு எழும்ப முடியாத அளவுக்கு உடல்நல பாதிப்பினால் பாதிக்கப்பட்டார். உடம்பு சரியில்லாதனால ஃபீவர்னால் அவர் பாதிக்கப்பட்டார். அப்புறம் நாட்கள் சென்றது, நாட்கள் செல்ல செல்ல கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவை நம்மளால் அட்டன் பண்ண முடியாதுன்ட்டு ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டார். ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டும் அந்த நாட்கள், அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுற அந்த நாட்களை நினச்சி மனசுக்குள்ளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அநேக முறுமுறுப்புகளோடு அநேக போராட்டங்களோடு புலம்பலோடு படுத்த படுக்கையில் கண்ணீர் விட்டு இருந்தாராம். கடவுள் ஏன் எனக்கு இப்படி செய்தார், இப்படி நான் எல்லாவற்றுக்கும் தகுதியானவனா திறமை இல்லாதவனா, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானா இல்லையா, அப்படி அநேக கேள்விகளோடு முறுமுறுப்போடு வேதனையோடு புலம்பி கொண்டிருந்தாராம். அந்த நாட்கள் சென்றது, ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அந்த நாட்கள் சென்றது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை அவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே என்ன கேள்விப்பட்டார்னா, அவர் போக வேண்டிய அந்த ட்ரெயினில் அவர் பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த பாக்ஸை மட்டும், அது ஒரு ட்ரெயினில் வந்த ஒரு பாதிப்புனால் அந்த பாக்ஸை மட்டும் தீப்பிடித்து அந்த பாக்ஸில் பிரயாணம் பண்ண அநேகர் தீ காயங்களோடு சிலர் இறந்து போனாங்க, சிலர் தப்பித்தாங்க, சிலர் தீ காயங்களோட உயிருக்கு போராடின நிலைமையில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டார். அவரோட வாழ்வில் என்ன எத்தனையோ எவ்வளோ காலம் காத்திருப்பு, எவ்வளோ நாள் காத்திருப்பு, எவ்வளோ காலம் காத்திருப்பு, இப்படிப்பட்ட போராட்டம் வாழ்வில் தடையோடு இருந்ததுன்ட்டு புலம்பியிருந்தார். ஆனால் இந்த நியூஸ் அவர் கேள்விப்பட்டு படித்தப்போ அவர் நினச்சி பாருங்க, அந்த நாள் அவர் நினைவு கூறினார். நான் படுக்கையில் நினச்சி இந்த நாளை நினச்சி நான் அழுதனே, கர்த்தருக்கு விரோதமாக ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு காரியங்கள் கைகூடி வர்றது போல் இருக்குது, ஆனால் அது நிறைவேறாமல் போயுதே அப்படின்னு, இப்படி நான் செய்த பாவம் தான் என்ன, நான் ஏன் தான் ஒரு மனுஷனாக பிறந்தோன்னா அதுக்கு தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா அநேக முறுமுறுப்புகளோடு இருந்தேன். அந்த காரியங்களெல்லாம் நினைவுக்கு வந்தது. உடனே ஆண்டவர் சமூகத்தில் மண்டிட்டு, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக பேசின காரியங்கள் வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்கு எது செய்தாலும் அதை நீ நன்மையாக செய்வீர் ஆண்டவரே, என்னை உயிரோடு பாதுகாத்தீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டாராம். நீர் எது செய்தாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மையாக செய்வீர் என்றதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பொறுமையோடு கடந்து சென்றாராம். சில நாட்கள் பொறுத்து அவருக்கு ஒரு நல்ல வேலையை தெய்வன் கொடுத்தாராம். உயர்வு கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததாம். இன்றைக்கும் எத்தனையோ காரியங்கள் எல்லாம் கை கழுவி போயிடுச்சு, என் வாழ்க்கையில் கை நழுவி போயிடுச்சு, தடைகள் போல் இருக்கு, தாமதங்கள் போல் இருக்கலாம். ஆனால் யோசேப்போட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தீமையாய் வந்தது. தாவீதோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தீமையாக வந்தது. ஆண்டுகள் கடந்தது, அவர் செய்த நன்மைக்கு பலன் இல்லை. ஆனால் அவர் செய்த நன்மைக்கு கூட பலன் இல்லை, ஆண்டுகள் சென்றது. ஆனால் தேவன் நன்மையானவர்களை யோசேப்போட வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார், தாவீதோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார், ஆபிரகாமோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்த இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையானவர்களை செய்வது நிச்சயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரே நன்மையான எந்த இவன் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதிகடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் யாதொரு மாதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் பரத்திலிருந்து எனக்கு கிருபையாய் ஈவாய் வெகுமதியாய் நன்கொடையாய் உன்னதமான ஆசீர்வாதமாக உன்னதமான கொடையாக எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம் ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் வேதம் சொல்லுது. உத்தமமாய் அவர் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை கொடுப்பது நிச்சயமே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகிடாதீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்தார், பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்டவரை குணமாக்குகிறவராக சுற்றி இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மை செய்வது நிச்சயமே. கண்களை மூடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கலாம், தாமதங்கள் இருக்கலாம், நாங்கள் நம்பின காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவரே நாட்கணக்கில் எவ்வளோ நாள் காத்திருப்போம், ஆண்டவரே எவ்வளோ காலம் காத்திருப்போம் என்று அநேக கேள்விகள் எதிர்பார்ப்புகள் மத்தியில் இருக்கலாம். காரியங்கள் கைகுடி வருது போல இருக்கலாம், இப்போ கை நழுவி போனது போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இப்போது நடந்து வருகிறது படி ஆண்டவரே தீமையை நன்மையாய் நீங்கள் ஆண்டவரே மாற்றி கொடுக்குற தேவன் என்பதை, மாற்றி கொடுக்க வல்லமுள்ள கர்த்தர் என்பதை நாங்கள் ருசி பார்க்கிறோம்ப்பா. நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே ஏக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அதின் காலத்தில் நேர்த்தியும் கிரமமாய் நடத்துகிற
நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யோசேப்பு காத்திருந்தார், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த தீமையை கூடிய நன்மையாய் மாற்றி கொடுத்தீங்களப்பா. அந்த நல்ல தகப்பனுடைய வல்லமை அப்பா, இன்றைக்கு மாற்றுகிற வல்லமை, எல்லாவற்றையும் மாற்றி நன்மையை கொடுக்குற அந்த வல்லமை உள்ள அந்த தேவனுடைய பாதத்தில் இருக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள் ஆண்டவரே, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தான் ஆண்டவரே. எத்தனை கால ஆண்டுகள் காத்திருந்தாலும் நன்மையை கொடுக்கிற கர்த்தர், உன்னதமான ஆசீர்வாதங்களை, உயர்வு கொடுக்கிற கர்த்தர் நீதான் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம்ப்பா. நீர் அப்படியா நன்மையான ஈவுகளை கொடுப்பீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பொறுமையோடு காத்திருங்க. அவர் நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று தாவீது சொன்னது போல நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும் என்று நம்பிக்கொண்டு இருங்க. நிச்சயம் கர்த்தர் நன்மையானது கொடுப்பது நிச்சயமே. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக உங்களை தெய்வம் சாட்சியாக நிறுத்துவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.